نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة ربي زدني علما. மதிப்பிற்குரிய சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய அருளால் ரமதான் மாதத்தை பற்றியும் அந்த மாதத்தில் நாம் நோன்பிருக்கக்கூடிய ஃபர்லான நோன்பை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்புகளிலே நாம் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த ஒர்க் ஷாப்புக்காக வேண்டி ஷேக் சயீத் இப்னு அலி இப்னு வஹப் அல் கஹ்தானி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இவர்கள் மாஷா அல்லாஹ் மிக ஒரு மூத்த மார்க்க அறிஞர்களிலே ஒருவர். சமீப காலத்தில் தான் இவர்கள் இறப்பெய்தினார்கள். நீங்கள் எல்லாம் பிரபலமாக கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஹிஸ்னுல் முஸ்லிம் என்ற நூலுடைய ஆசிரியர். அதுபோக பல பயனுள்ள நூல்களை சமீப காலத்தில் எழுதி மக்களால் அதிகமாக வாசிக்கப்பட்டு வருகின்றன. அவர்கள் எழுதிய நூல்தான் இந்த ரமதானை பற்றிய இந்த நூல். இன்ஷா அல்லாஹ் இந்த நூலுடைய அடிப்படையிலே நம்முடைய வகுப்பை அமைத்து கொள்வோம். முதலாவதாக ரமதான் மாதத்தினுடைய சிறப்பை சுருக்கமாக நாம் பார்த்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் இந்த நூல் உங்கள் அனைவருக்கும் பகிரப்படும். நீங்கள் விவரமாக அதிலே படித்து கொள்ளலாம். சுருக்கமாக ரமதான் மாதத்தினுடைய சிறப்பை ஆரம்பமாக சொல்லி நாம் ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். ரமதான் மாதத்தின் சிறப்புகள். அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் தான் அல் குர்ஆனை இறக்கினான். இந்த ரமதான் மாதத்தில் ஏன் நாம் நோன்பு இருக்க வேண்டும், இந்த ரமதான் மாதத்திற்கு ஏன் இவ்வளவு பெரிய சிறப்புகள் என்றால், அல்லாஹு தஆலா இந்த ரமதான் மாதத்தில் தான் அல் குர்ஆனை இறக்கியிருக்கிறான். இதை பற்றி அல்லாஹு தஆலா 2வது அத்தியாயத்தினுடைய 185வது வசனத்தில் சொல்கிறான். கவனிங்க. ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ஷஹ்ரு ரமதான், ரமதானுடைய மாதம். அல்லதி எப்படிப்பட்ட மாதம் என்றால், உன்சில ஃபீஹி அதில் இறக்கப்பட்டிருக்கிறது. எது? அல் குர்ஆன். அல் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. இந்த அல் குர்ஆன் எப்படிப்பட்ட வேதம்? ஹுதல் லின்னாசி மக்கள் எல்லோருக்கும் நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமா? வபையினாத்தின் மினல் ஹுதா நேர்வழியினுடைய அத்தாட்சிகள் உடையதாக இந்த குர்ஆன் இருக்கிறது. வல் ஃபுர்கான் இன்னும் பிரித்தறிவிக்கக்கூடிய சத்தியத்தினுடைய ஆதாரங்களை உடையதாக இந்த குர்ஆன் இருக்கிறது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானை அல்லாஹு தஆலா சிறப்பிக்கும் போது அதனுடைய சிறப்பில் ஒன்றாக மிக முக்கியத்துவப்படுத்தி அல்லாஹு தஆலா கூறுவது என்ன? இது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். சரி, இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? அதற்குரிய சிஃபத்துகள் என்ன? ஒன்று, ஹுதல் லின்னாஸ், இது மக்களுக்கு ஹிதாயத் நேர்வழி காட்டக்கூடியது. இந்த குர்ஆனில் நேர்வழிக்கு தேவையான எல்லா ஆதாரங்களும் இருக்கிறது. உண்மை எது, பொய் எது, அசத்தியம் எது, சத்தியம் எது, அல்லாஹுடைய நேர்வழியின் பாதை எது, வழிகேட்டின் பாதை எது என்று நீங்கள் பிரித்தறிவதற்கு தேவையான ஆதாரங்கள் எல்லாம் இந்த குர்ஆனிலே இருக்கிறது. அப்படிப்பட்ட குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம்தான் இந்த ரமதானுடைய மாதம். சரிங்களா? ஹைர். அதே போல் ரமதான் மாதத்தில் இறுதி 10 நாட்களில் லைலத்துல் கத்ர் என்ற இரவில் இந்த அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. கவனிங்க. இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ரி. அல் கத்ர் என்றால் கண்ணியம். கண்ணியமிக்க இரவிலே இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம். அப்போ இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவு இந்த ரமதான் மாதத்திலே இடம்பெறுகிறது. அல்லாஹு தஆலா மேலும் இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட இரவை பற்றி சொல்லும் பொழுது சூரா அத்-துஹான் 44வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனம் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின் இன்னா குன்னா முன்திரீன்.
நிச்சயமாக நாம் இதை இறக்கினோம். அதாவது இந்த குர்ஆனை, அன்சல்நாஹு, ஹூ என்ற லமீரு குர்ஆனை பார்த்து, இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம் ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின், ஆசீர்வதிக்கப்பட்ட பரக்கத்து மிக்க ஓர் இரவிலே, ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின், இன்னா குன்னா முன்திரீன், நிச்சயமாக நாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்போ 3 வசனங்களை பார்த்தோம். இந்த 3 வசனங்களில் 2 வசனங்கள் குர்ஆன் இறக்கப்பட்ட இரவை பற்றியும், ஒரு வசனம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தை பற்றியும் சொல்கிறது. 2 வசனங்கள் குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த இரவு அல்லாஹ்விடத்திலே மிக கண்ணியமிக்க இரவாக இருக்கிறது. அதனுடைய தொடரில் வரும்பொழுது அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின், நம்மெல்லாம் இன்னும் சரியாகவே புரியல மார்க்கத்தை. நம்ம புரிஞ்சிருந்தோம்னா நம்ம நிலைமையெல்லாம் வேறு மாதிரி இருந்திருக்கும். நம்ம இப்போ தான் மார்க்கத்தினுடைய தோல் இருக்குது பாருங்கள், மேலோட்டமாக, அதை அப்படியே சும்மா இப்போ தான் தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹு தஆலா பரக்கத்து மிக்கது என்று ஒன்றை சொல்வானேயானால் அதனுடைய மகத்துவம் சாதாரணமானதல்ல. இன்ன அவ்வல பைத்தின் உதுஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரக்கன். அல்லாஹு தஆலா காபாவை பற்றி சொல்லும் பொழுது, மக்கள் அல்லாஹுவை வணங்குவதற்காக முதலாக மக்காவிலே வைக்கப்பட்ட அந்த காபா என்ற அந்த வீடு இருக்கிறதே, அது பரக்கத்து செய்யப்பட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன் பரக்கத் செய்யப்பட்டது. கிதாபுன் அன்சல்நாஹு முபாரக்குன், இது பரக்கத்து மிக்க வேதம், பரக்கத்து செய்யப்பட்ட வேதம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ அல்லாஹுவின் புறத்திலிருந்து இந்த பூமியில் இறங்கக்கூடிய, அல்லாஹுவின் புறத்திலிருந்து இந்த பூமியில் இறங்கக்கூடிய மகத்தான ஒரு தன்மை தான் பரக்கத் என்ற தன்மை. அல்லாஹு தஆலா பரக்கத்து மிக்கவன். பரக்கத் என்பது அல்லாஹுடைய சிஃபத்துன் தாத்தியத்துன். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அதே போல ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். அல்லாஹு தஆலா இந்த பரக்கத் என்பதை தன்னோடு சேர்த்து தன்னை புகழ்ந்து சொல்கிறான். ஆகவே தான் நம்ம சலாம் சொல்லும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு, அல்லாஹுடைய ரஹ்மத்தும் அவனுடைய பரக்கத்துகளும் உங்கள் மீது நிலவட்டும் என்று நம்ம துஆ செய்கிறோம். ஆக சகோதரிகளே, இந்த ரமதான் மாதம் பரக்கத்து மிக்க வேதமாகிய குர்ஆன் பரக்கத்து மிக்க இரவிலே இறக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த ரமதானுடைய மிக சிறப்பான அந்த தன்மைகளிலே ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முந்திய வேதங்களையும் இந்த ரமதான் மாதத்தில் தான் இறக்கி இருக்கிறான். அது பற்றி முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ் பாருங்க. உன்சிலத் சுஹுஃப் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் ஃபி அவ்வலி லைலத்தின் மின் ரமதான் வ உன்சிலத் தௌராத்து லிசித்தின் மதைன மின் ரமதான் வல் இன்ஜீலு லிஸலாஸ அஷரத خلت من رمضان وأنزل الفرقان ل24 خلت من رمضان. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஏடுகள் ரமதானுடைய முதல் இரவிலே இறக்கப்பட்டது. தௌராத் ரமதானுடைய 6வது இரவிலே இறக்கப்பட்டது. லிசித்தின் மதைன. இன்ஜீல் ரமதானுடைய 13வது இரவிலே இறக்கப்பட்டது. அல் ஃபுர்கான் ரமதானுடைய 24வது இரவில் இந்த அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா வேதங்களையும் இறக்குவதற்காக தேர்ந்தெடுத்த மாதம்தான் இந்த ரமதான் மாதம். இதுவும் இந்த ரமதானுடைய சிறப்புகளிலே ஒன்று. அதே போன்று பல சிறப்புகள் ஹதீஸுகளிலே நேரடியாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அவற்றிலே ஒன்று என்ன? இந்த ரமதான் மாதத்திலே சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. இந்த ரமதான் மாதத்திலே நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்பட்டு விடுகின்றன. ஷைத்தான்களும் ஜின்களில் இருக்கக்கூடிய வரம்பு மீறிகள், பொதுவாக பெரிய ஷைத்தான்கள், அதே போல் ஜின்களில் ரொம்ப வம்பு தும்பு செய்யக்கூடிய மூடர்களாக இருக்கக்கூடிய அந்த வரம்பு மீறிகள், அவர்களெல்லாம் இந்த மாதத்தில் விலங்கிடப்பட்டு விடுகின்றார்கள். அல்லாஹுடைய கருணையின் வாசல்கள், ரஹ்மத்துடைய வாசல்கள், வானத்தின் வாசல்கள் இந்த மாதத்திலே திறக்கப்பட்டு விடுகின்றன. அதுபோன்று
அல்லாஹு தஆலா 2 மலக்குகளை ஒவ்வொரு இரவிலையும், ரமதானுடைய ஒவ்வொரு இரவில் அல்லது ஒவ்வொரு பகலில் அல்லாஹு தஆலா இறக்கி விடுகின்றான். அந்த மலக்குகளுடைய வேலை என்னவென்றால், நன்மையை நாடக்கூடியவனே நீ முன்னேறி வா, தீமையை நாடக்கூடியவனே நீ தீமை செய்வதிலிருந்து உன்னை தடுத்துக்கொள், நிறுத்திக்கொள். இப்படியாக 2 மலக்குகள் அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு இரவிலும் மக்களை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதத்தில் ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான் பாவியான தன்னுடைய அடியார்களை. இந்த ரமதானுடைய மாதத்தில் இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றன. இந்த எல்லா சிறப்புகளும் நம்ம பார்த்தோமா இல்லையா? 3 to 9 வரை உள்ள இந்த சிறப்புகள், இது அப்படியே இப்போ நம்ம படிக்கக்கூடிய இந்த சஹீஹான ஹதீஸில் இருக்கு பாருங்க. இந்த ஹதீஸை இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக. அந்த ஹதீஸில் என்ன வருகிறது கவனிங்க. அன் அபீ ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا كان أول ليلة من شهر رمضان, ரமதானுடைய மாதத்திலிருந்து முதல் இரவு வந்து விடுமேயானால், சுஃபிதத்தி ஷயாத்தீனு, ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு விடுகின்றார்கள். வ மரதத்துல் ஜின்னி, அதுபோன்று ஜின்களில் இருக்கக்கூடிய வரம்பு மீறிகள், ரொம்ப முரடர்களாக மூர்க்கர்களாக இருக்கக்கூடிய ஜின்களும் விலங்கிடப்பட்டு விடுகின்றார்கள். வஹுல்லிகத், பூட்டப்பட்டு விடுகிறது. அபுவாபுன் நாரி, நரகத்தின் வாசல்கள். ஃபலம் யுஃப்தஹ் மின்ஹா பாபுன், அதிலிருந்து எந்த ஒரு வாசலும் திறக்கப்படுவதில்லை. வஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னஹ், சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு விடுகின்றன. ஃபலம் யுக்லக் மின்ஹா பாபுன், அதிலிருந்து எந்த ஒரு வாசலும் அடைக்கப்படுவது இல்லை. வயுனாதி முனாதின், அழைப்பவர் அழைப்பார். யா பாகியல் ஹைர், நன்மையை தேடக்கூடியவனே, நன்மையை விரும்பக்கூடியவனே, அக்பில், நீ முன்னோக்கி வா, விரைந்து முன்னோக்கி வா. வயா பாகிய ஷர்ரி, தீமையை தேடக்கூடியவனே, கெட்டதை விரும்பக்கூடியவனே, அக்ஸிர், நீ நிறுத்திக்கொள், போதும் நிறுத்திக்கொள், தடுத்துக்கொள். வலில்லாஹி உதகாஉ மினன் நார், நாளை மறுமையிலே அல்லாஹ்விற்காக நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். வலில்லாஹி உதகாஉ மினன் நார் வதாலிக குல்ல லைலத்தின், அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து அடியார்களை விடுதலை செய்வது ஒவ்வொரு இரவிலும் நடக்கின்றது. இது ஆகிரத்து சம்பந்தப்பட்ட, இல்முல் கைபு சம்பந்தப்பட்ட ஒன்று. நாளைக்கு மறுமையில் அல்லாஹு தஆலா அடியார்களில் யாரை நரகத்திற்கு அனுப்புவானோ அது விசாரணைக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒன்று. ஆனால் அல்லாஹுவை பொறுத்த வரைக்கும் இல்முல் கைபில் யார் நரகத்திற்கு செல்வார் என்பது அல்லாஹுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒன்று. அந்த அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு இரவும் நரகத்திலிருந்து தன்னுடைய அடியார்களை விடுதலை செய்கிறான். யார் இப்போது விடுதலை செய்யப்படுகின்றார்களோ நாளை மறுமையிலும் அவர்கள் அல்லாஹுடைய அருளால் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுவார்கள். ஹைர். அப்போ இந்த ஒரு ஹதீஸில் இவ்வளவு பெரிய சிறப்புகள், ஏறக்குறைய 6 சிறப்புகள் நமக்கு இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுக்கு அவ்வளவு மகத்தான சிறப்புகளை வைத்திருக்கின்றான். அதே போன்று இந்த ரமதானுடைய மாதத்தில் ஓர் இரவு இருக்கிறது. அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. அந்த இரவு யாருக்கு கிடைக்க பெற்றதோ அல்ஹம்துலில்லாஹ், வாழ்க்கையிலே அவர்கள் மிகப்பெரிய நன்மையை கிடைக்க பெற்றார்கள். யாருக்கு அந்த இரவு கிடைக்காமல் தவறிவிட்டதோ அவர் மிகப்பெரிய நஷ்டவாளியாக ஆகிவிட்டார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தெருவுக்கு போங்க, அங்கே ஒரு கொடைவள்ளல் இருக்கிறாரு, அவர் எல்லாருக்கும் 1 கோடி ரூபா தர்மம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் யாராவது அசால்ட்டாக இருப்பாங்களா? வெறும் ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னு சொன்னாலே அந்த தெருவெல்லாம் நிரம்பி போயிருக்கும் மக்களால். இன்னும் கொஞ்சம் 5000 ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டா அந்த தெருவுக்கு பக்கத்தில் உள்ள தெரு என்று அந்த ஏரியாவே கூட்டமாக போயிடும். சுப்ஹானல்லாஹ், 1 கோடி ரூபா தர்மம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் வெளிநாட்டிலேருந்துலாம் வந்துடுவாங்க டிக்கெட்டு போட்டு. ஏன்னா 1 கோடி ரூபாய்க்கு 1 லட்ச ரூபா டிக்கெட்டு போட்டால் கூட மிச்சம் 99 லட்ச ரூபா கிடைக்கிது, ஃப்ரீ தானே. சுப்ஹானல்லாஹ், நினச்சி பாருங்கள்.
இந்த உலகத்தில் இந்த 1 கோடி ரூபாயை வைத்து என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால அந்த 1 கோடி ரூபாயை மனுஷன் மதிக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் ஒரு பொருளை மதிப்பது அந்த பொருளால் தனக்கு என்ன காரியம் ஆகும் என்பதை வைத்து. 1000 ரூபாய்க்கு என்ன மதிப்பு கொடுப்பான், அதனால் என்ன ஆகும். சில பேருக்கு 1000 ரூபா குறைவாக இருக்கலாம், அதே ஒரு ஏழைக்கு அந்த 1000 ரூபா பெரிய காசாக இருக்கலாம், 100 ரூபாயே பெரிய காசாக இருக்கலாம். சகோதரிகளே, சுப்ஹானல்லாஹ், ஒரு லைலத்துல் கத்ர் வாழ்க்கையில் நமக்கு ரமதானில் பரிபூரணமாக கிடைத்து விட்டால் 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்கிறது எத்தனை வருஷம்? சுப்ஹானல்லாஹ், ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், சரிங்களா? இப்போ 1000 மாதத்தை 12ல் வகுத்தோம்னா 83 வருஷம். சுப்ஹானல்லாஹ், நம்ம வாழ்ந்தால் கூட 83 வருஷம் வாழ்வோமான்னு தெரியாது. 83 வருஷம் அமல் மக்பூல், ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல்களை உடைய ஒரு வாழ்க்கை ஒருத்தனுக்கு கிடைக்கப் பெறுவது சாதாரணமான விஷயமா? அந்த 83 வருஷம் இடைவிடாமல் அமல் செய்த நன்மை கிடைத்து விடுகிறது. எதன் மூலமாக? அந்த ஓர் இரவிலே அமல் செய்வதின் மூலமாக. அந்த ஓர் இரவு இந்த ரமதான் மாதத்தில் தான் இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்கள் என்றால், மன் ஹுரிம ஹைரஹா ஃபகத் ஹுரிம், யார் இந்த லைலத்துல் கத்ருடைய நன்மையை அடையாமல் இழந்து விடுகிறாரோ அவர் இழப்புக்குரியவர். அவர்தான் உண்மையில் இழப்புக்குரியவர். இந்த துன்யாவை இழந்தவர் இழப்புக்குரியவர் அல்ல. யார் லைலத்துல் கத்ர் கிடைக்கப்பெறாமல் போனாரோ அவர்தான் இழப்புக்குரியவர். கவனிங்க. அன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு قال رسول الله صلى الله عليه وسلم أتاكم رمضان. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய வருகையை பற்றி நமக்கு நற்செய்தி சொன்னார்கள். ரமதான் உங்களுக்கு வந்து விட்டது. ஷஹ்ரும் முபாரக்குன், இது ஆசீர்வதிக்கப்பட்ட அல்லாஹுவின் புறத்திலிருந்து அபிவிருத்தி செய்யப்பட்ட மாதம். ஃபரதல்லாஹு அஸ்ஸ வஜல்ல அலைக்கும் சியாமஹு, அல்லாஹு தஆலா உங்கள் மீது கடமையாக்கி இருக்கிறான் இந்த ரமதான் மாதத்திலே நோன்பு இருப்பதை. துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுஸ் ஸமா, இந்த மாதத்திலே வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு விடுகின்றன. வதுக்லகு ஃபீஹி அபுவாபுல் ஜஹீம், நரகத்தின் வாசல்கள் பூட்டப்பட்டு விடுகின்றன. ஆக இந்த ஹதீஸிலிருந்தும் நாம் தெரிந்து கொள்கிறோம், சொர்க்கம் எங்கே இருக்கிறது? வானத்தில் இருக்கிறது. சில முட்டாள்கள் சொல்கிற மாதிரி சொர்க்கம் நரகம் எல்லாம் இந்த பூமியில் தான் அமைக்கப்படும் என்பதாக சொல்லப்படக்கூடிய கூற்று குர்ஆனுக்கு ஹதீஸுக்கும் முரண்பட்ட கூற்று. சொர்க்கம் வானத்திலேயும் நரகம் 7 பூமிக்கு கீழேயும் இருக்கிறது. வானத்தின் கதவுகள் திறக்கப்படும். அப்போ சொர்க்கம் அங்கே இருக்கிறதுனால தான் வானத்தின் கதவுகள் என்று சொர்க்கத்தை சொல்லப்படுகிறது. நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டு விடும். வத்துகல்லு ஃபீஹி மரதத்து ஷயாத்தீன், இந்த ரமதானுடைய மாதத்திலே ஷைத்தான்களிலே முரண்டு பிடிக்கக்கூடிய வம்பர்கள், மரதத்துனா மாரிதுடைய பன்மை, அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறுவதிலே துணிவு கொள்ளக்கூடிய, எப்படி மனிதர்கள் இருக்கிறாங்களோ, ஃபிரௌன், நம்ரூது, காரூன், ஹாமான், அபு லஹப், அபு ஜஹல் மாதிரி இருந்தார்களோ, அதே போல் இன்றைய காலத்தில் இருக்காங்க பாருங்கள் இந்த இந்துத்துவவாதிகள். அந்த மாதிரி ஷைத்தான்களையும் மறதா இருப்பார்கள். அவர்களெல்லாம் விலங்கிடப்பட்டு விடுவார்கள். ஃபீஹி லைலத்துன் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹரின், இதிலே ஓர் இரவு இருக்கிறது 1000 மாதங்களை விட சிறந்தது. மன் ஹுரிம ஹைரஹா, யார் இந்த இரவனுடைய நன்மையை இழந்து விடுகிறாரோ ஃபகது ஹுரிம, அவர்தான் இழப்புக்குரியவர். அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக. பயம் வரணும். இந்த ஹதீஸுடைய இந்த வார்த்தையை கேட்கும்போது அப்படியே உள்ளங்கள்லாம் நடுங்கணும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் உதாரணமாக ஒரு கல்லூரியில் படிக்கிறீங்க, 7 வருஷம் 8 வருஷம் படிக்கிறீங்க. உங்களுடைய ஒரு செயலினால் உங்களுக்கு சான்றிதழ் கொடுக்கப்படாது. உங்களுடைய ஒரு நடத்தை, ஒரு தவறான நடத்தையினால் கல்லூரி நிர்வாகம் உங்களுக்கு மறுக்கிறது, சான்றிதழ் கிடையாது என்று. இது எப்பேற்பட்ட கைசேதம் யோசிச்சு பாருங்கள். இந்த கைசேதத்தை நம்ம நிவர்த்தி கூட செய்யலாம். வேற ஒரு காலேஜில் படித்து 1 வருஷம் படித்து சான்றிதழ் வாங்கிடலாம். அல்லது நம்முடைய ரிஸ்க்கு அந்த சான்றிதழை கொண்டு தான் என்று அல்லாஹு தஆலா முடிவு செய்யலை. அப்படிப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு மனிதன் எவ்வளவு கவலைப்படுவான். அது தனக்கு தடுக்கப்படுமே. ஆனால் சகோதரிகளை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ்,
இந்த உலகத்திலிருந்து ஒரு மனுஷன் மறுமைக்கு போனதுக்கு பிறகு எந்த மறுமையிலிருந்து திரும்ப இந்த உலகத்துக்கு வர முடியாதோ அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் தன்னுடைய அமல்களில் ஏதாவது பலன் தருமா என்று அவன் ஆதரவோடு தனது அமல்களை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், அட பாவியே, ரமதான் உனக்கு கிடைக்க பெற்றதே, அந்த ரமதானை வீணாக்கினாயே, அந்த ரமதானை மட்டுமா வீணாக்கினாய், அதில் ஓர் இரவிலாவது நீ உருப்படியாக அமல் செய்தால் நீ உருப்பட்டிருப்பாயே, தேறி இருப்பாயே, அந்த ஓர் இரவையும் நீ பாழாக்கி விட்டாயே, லைலத்துல் கத்ருடைய பாக்கியம் உனக்கு கிடைக்கவில்லையே என்று ஒரு அறிவிப்பு வந்தால் நிலைமை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் அக்பர். சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நமக்கு இந்த மாதத்தை திரும்பவும் கொடுத்தான். போன வருஷமும் கொடுத்தான், இந்த வருஷமும் கொடுத்துருக்குறான். சரிங்களா? அதனால் இப்போதிலிருந்தே அந்த கவலை நமக்கு வந்துவிட வேண்டும், அதற்கான தேடுதல் நமக்கு வந்துவிட வேண்டும், ஆசை வர வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும், யா அல்லாஹ் எனக்கு இந்த ரமதானை பேணுவதற்கு, அதிலே குறிப்பாக லைலத்துல் கதரை அடைந்து கொள்வதற்கு எனக்கு அருள் புரிவாயாக என்று. பாருங்கள், இதே அர்த்தமுள்ள இன்னொரு ஹதீஸையும் இங்கே ஷேக் அவங்க பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அந்த ஹதீஸ் இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க இப்னு மாஜால. அந்த ஹதீஸில் என்ன வருகிறது? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு قال دخل رمضان فقال رسول الله صلى الله عليه وسلم إن هذا الشهر قد حضركم. ரமதான் மாதம் வந்து விட்டது. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாதம் உங்களிடத்திலே வந்து விட்டது. ரமதானுடைய முதல் 10 இருக்கிறாங்க. ரமதான் அப்போது தான் என்ட்ரி ஆகியிருக்கு, உள்ளார வந்திருக்கு. அப்போதே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை குறித்து விழிப்புணர்வு செய்கிறார்கள்? லைலத்துல் கதரை பற்றி சொல்கிறார்கள். கத் ஹதரக்கும் வஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹரின். அதிலே ஒரு மாதம் இருக்கிறது 1000 மாதங்களை விட சிறந்தது. மன் ஹுரிமஹா ஃபகத் ஹுரிமல் கைர குல்லஹு. யார் இந்த இரவை கிடைக்காமல் தவற விட்டு விடுகிறானோ அவன் நன்மைகளை எல்லாம் இழந்து விடுகிறான், எல்லா நன்மைகளையும் இழந்து விடுகிறான். வலா யுஹ்ரமு கைரஹா இல்லா மஹ்ரூமுன். யார் அல்லாஹ்விடத்திலே பாக்கியமற்றவனாக, நற்பாக்கியமற்றவனாக, அல்லாஹ்விடத்தில் ஒரு நற்பேறு பெற்றவனாக இல்லையோ அவன்தான் இந்த லைலத்துல் கத்ருடைய நன்மையை இழப்பான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதாவது கொஞ்சமாவது ஒருத்தரிடத்தில் நன்மைகள் இருக்குமேனால், ஈமானு, இபாதத்து, அமல சாலிஹ் கொஞ்சம் இருக்குமேயானாலும் அல்ஹம்துலில்லாஹ் அவர் இந்த ரமதானுடைய லைலத்துல் கதரை கிடைக்க பெறுவார். உதாரணத்துக்கு இஷா தொழுகையை ஜமாத்தோட தொழுகிறாரு, ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோட தொழுகிறாரு, கண்டிப்பாக அவருக்கு லைலத்துல் கதருடைய ஓரளவாவது பாக்கியம் கிடைத்துவிடும். அதுபோக மஸ்ஜிதிலே தராவிஹுடைய தொழுகையை, கியாமுல் லைலை அவரால் முடிந்த அளவு அந்த 8 ரக்காத்துகளையாவது அவர் இமாமோடு வித்ரோடு அதை தொழக்கூடியவராக இருப்பார். ஆனால் கண்டிப்பாக லைலத்துல் கதருடைய ஒரு பெரிய அளவு அவருக்கு கிடைத்து விடுகிறது. இந்த லைலத்துல் கதர் எப்படி கிடைக்கும்? அந்த ரமதானுடைய கடைசி 10 ஒவ்வொரு பகலுடைய குரூபு ஷம்ஸை கொண்டு, கடைசி 10 அந்த குரூபு ஷம்ஸிலிருந்து துலூஇல் ஃபஜ்ரி சாதிக், அன்றைய இரவுனுடைய ஃபஜ்ர் சாதிக் உதயமாகின்ற வரை லைலத்துல் கத்ர். குரூபு ஷம்ஸிலிருந்து துலூஉ ஷம்ஸ் வரைக்கும், துலூஉல் ஃபஜ்ர் சாதிக் வரைக்கும். புரியுதுங்களா? அப்போ மகரிபுடைய தொழுகையை ஜமாத்தா தொழுதாரு, அதுக்கு பிறகு சுன்னத்து தொழுதாரு, அதுக்கு பிறகு கொஞ்சம் குரான் ஓதுனார், அதுக்கு பிறகு இஷாவுக்காக தொழுகைக்கு தயாராகி வந்தார், இஷாவை ஜமாத்தோட தொழுதாரு, அதுக்கு பிறகு கியாமுல்லையில் தொழுகிறாரு, அதுக்கு பிறகு அவர் இபாதத்துகளில் ஈடுபடுறார். அல்ஹம்துலில்லாஹ் அவர் லைலத்துல் கதரை அடைந்து கொள்வார், ஃபஜ்ரையும் அவர் நிறைவேற்றி விடுவாரே. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை முக்கியமாக கவனிக்கணும். இன்று மார்க்க சட்டங்களில், கொஞ்சம் நல்லா கவனிங்க, மார்க்க சட்டங்களில் பல சட்டங்களில் தவறான புரிதல் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சட்டம் ஒன்றா இருக்கும், அதை புரிஞ்சிருக்கிறது வேறு மாதிரி தவறாக புரிஞ்சிருப்பாங்க. நிறைய இருக்குது. அதில் ஒன்று என்னவென்றால், இந்த லைலத்துல் கதருடைய இரவை அடைந்து கொள்வதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க? லைலத்துல் கதர் ஓகே,
மகரிபு ஜமாத்துக்கு கவனிக்க மாட்டாங்க. இஷா ஜமாத்துலேயும் பெருசாக ஒரு முக்கியத்துவம் இருக்காது. அப்புறம் இரவு தொழுகைக்கு வருவாங்க. அதுலேயும் பல வகையாக வருவாங்க. முதல் 2 ரக்காத்துக்கே வர்றவங்க இருப்பாங்க, 2வது 2 ரக்காயத்துக்கு வர்றவங்க இருப்பாங்க, 3வது 2 ரக்காயத்துக்கு வர்றவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு கூட்டம் 4வது 2 ரக்காயத்துக்கு வர்றவங்க இருப்பாங்க. அப்புறம் ஒரு கூட்டம் இருக்குது, வித்திருக்கு மட்டும் வரும். அந்த வித்திரில் ஓதப்படக்கூடிய துவாவுக்காக வேண்டி நீங்கள் ஹரம் ஷரீஃப்லாம் போனீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு பெரிய கூட்டத்தை பார்க்கலாம். ஒரு பெரிய கூட்டம் அல்ஹம்துலில்லாஹ் இமாமோட சேர்ந்து எல்லா தொழுகையும் பேணுதலாக தொழுதுகிட்டு இருப்பாங்க. ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் இமாம் ஓதக்கூடிய வித்திருனுடைய குனூத்துக்காக வேண்டி எதிர்பார்த்து அதுக்கு மட்டுமே ஒரு பெரிய கூட்டம் வருவாங்க. இது அரபு நாடுகளில் பெரும்பாலும் இந்த கூட்டம் இருக்கும். அவங்க இந்த வித்திரில் அந்த வித்திரில் ஓதப்படக்கூடிய குனூத்து, அந்த இமாம்களும் மக்களுக்காக வேண்டி தங்களுடைய மார்க்க சட்டங்களை மாற்றி கொண்டவர்களும் அந்த இமாம்கள் இருக்காங்க. எப்படி உதாரணமாக, தொழுகையை எந்த அளவு நம்ம தொலை வைக்கிறோமோ அதிலிருந்து ஒரு சிறிய பகுதி தான் அந்த வித்தருடைய குனூத்து இருக்கணும். வித்தருடைய குனூத்து இருக்கணும், சரியா? ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான அரபு நாடுகளில் பார்த்தீர்களே ஆனால் 8 ரக்காத்தை அரை மணி நேரத்தில் தொலை வைப்பாங்க. 8 ரக்காத்தை அதிகப்படியாக அரை மணி நேரத்தில் தொழுக வைப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த குனூத்து ஓதக்கூடிய வித்திரு இருக்குது பாருங்கள், அதில் 2 ரக்காத்தை அவசரமாக தொழுதுட்டு 3வது ரக்காத்து இருக்குது பாருங்கள், அதில் ஓதக்கூடிய குனூத்து இருக்குது பாருங்கள், அதை 40 நிமிஷம் ஓதுவாங்க. அது எத்தனை நிமிஷம்? குறைஞ்சது 20 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும். நீங்கள் இதே மஸ்ஜிதுல் ஹராமில் போனீங்கன்னா, மஸ்ஜித் நபவி போனீங்கன்னா அங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். கியாமுல் லைல் 1 மணி நேரம், அதாவது 2வது கியாமுல் லைல் கடைசி 10ல் 2 கியாமுல் லைல் செய்வாங்க. ஒன்று இஷாவுக்கு பிறகு, இன்னொன்று இஷாவுக்கு பிறகு. அந்த இஷாவுக்கு பிறகு 1 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, அது ஒரு 1.5 மணி நேரம் போகும். எவ்வளவு நேரம் தொழுதாங்களோ அந்த கியாமுல் லைலில் கடைசியில் வித்திரில் அவ்வளவு நேரம், ஒரு 3/4 மணி நேரமாவது அரை மணி நேரமாவது துவா செய்வாங்க. அதுக்குன்னு ஃபேமஸான ஆலிம்களை கூட்டிகிட்டு நல்லா நீட்டி நிதானமாக பல வார்த்தைகள்லாம் அலங்கரிக்கப்பட்ட வார்த்தைகளை கொண்டு ஓதுவாங்க. இது சுன்னத்தே கிடையாது, இது முழுக்க பிதா. என்ன விஷயம்? லைலத்துல் கத்ரை அடைய பெறுவது என்பது கியாமுல் லைல், இரவுனுடைய தொழுகையில் நீங்கள் இருப்பதை கொண்டு, இரவுனுடைய தொழுகையில் குர்ஆன் ஓதியவர்களாக நீங்கள் நிற்பதை கொண்டு, அதனுடைய ருக்கு சுஜூதை கொண்டு. புரியுதுங்களா? ரொம்ப பேர் என்ன செய்கிறாங்க, இந்த லைலத்துல் கத்ரில் ஒன்று சுருக்கமான அளவு தொழுதுட்டு அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பயான் நடக்கும் நம்ம ஊர் பள்ளிவாசல்களில் பார்த்தீங்கன்னா. அதுக்கு பிறகு கூட்டு துவாக்கள் செய்வாங்க, அதுக்கு பிறகு விருந்து வைப்பாங்க, அதுக்கப்புறம் கூட்டு திக்ரு நடக்கும். இது எல்லாமே பிதா. லைலத்துல் கத்ரை அடைய வேண்டுமென்றால் 2இல் 1 தான். ஒன்று என்ன? ஒன்று நீங்கள் தனியாக நின்று கியாமுல குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் லைலத்துல் கத்ருடைய அத்தனை ஹதீஸுகள்லையும் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் மன் காம லைலத்துல் கத்ர் என்று தான் வரும். எப்படி வரும்? மன் காம லைலத்துல் கத்ர், யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்கினாரோ, கியாம் செய்தாரோன்னு சொல்லி. அப்போ அந்த கியாமில் ருக்கு சுஜூத் எல்லாம் வரும். அப்போ அந்த எவ்வளவு நேரம் நிற்க முடியுமோ, அதில் எவ்வளவு நேரம் இருக்கணும், அதிக நேரம் நிலையில் இருக்க வேண்டும். அதனால தான் கியாம் என்ற வார்த்தை கியாமுல் லைலுக்கு சொல்லப்பட்டதுக்கு காரணமே என்ன? அதில் கியாம் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்கின்ற காரணத்தினால. இப்போ நம்ம என்ன செஞ்சோம், சோம்பேறியாக ஆகி, நம்ம நப்சு ஒரு பக்கம் சோம்பேறி, நம்ம கூடுதலாக அந்த நப்சை சோம்பேறியாக ஆக்கி தட்டி கொடுத்து, இந்த பிள்ளைய தட்டி கொடுத்து பெட்டில் தூங்க வைப்பாங்க பாருங்கள், பால் டப்பாலாம் கொடுத்து தூங்குடா கண்ணு கண்ணை மூடின்னு தாளாட்டி, அந்த மாதிரி நம்ம நப்சை என்ன செஞ்சிட்டோம், நம்ம சோம்பேறியாக ஆக்கி வச்சுருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன் இந்த விஷயத்தை இவ்வளவு நம்ம அழுத்தமாக சொல்ல வேண்டியது இருக்குன்னா, ரொம்ப பேர் பல தவறுகளை இந்த ரமதானுடைய மாதத்தில் செய்கிறோம். அதில் இந்த லைலத்துல் கத்ரில், அதில் இன்னும் சில பேர் இந்த பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல் இப்படியே சுற்றி வருவாங்க. இந்த பள்ளியில் 2 ரக்காத்து, அந்த பள்ளியில் 2 ரக்காத்து, அப்புறம் இந்த பள்ளியில் தப்ரூக்கு கொடுக்கும் பொழுது இந்த பள்ளி, அந்த பள்ளியில் நாஷ்தா கொடுக்கும்போது அந்த பள்ளி, அந்த பள்ளியில் டீ கொடுக்கும்போது அந்த பள்ளி, இப்படியும் சுற்றுற ஒரு கூட்டம்லாம் இருக்கும்.
புரியுதுங்களா? இப்போ நீங்கள்லாம் சகோதரிகள் ஒரு பள்ளிக்கு போனீங்கன்னா ஒழுங்காக உருப்படியாக தொழுதுட்டு வந்துடுவீங்க. உங்கள் பிள்ளைங்க உங்கள் வீட்டுக்காரங்கெல்லாம் எப்படி போகிறாங்கன்னு கவனிங்க. அதுக்காக வேண்டி தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், ரமதானுடைய மாதம் இருக்கின்றதே பொறுமையின் மாதமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, ருவிய அன் ரஜுலின் மின் பனி தமீமின் قال كنا عند باب معاوية بن أبي سفيان وفينا أبو ذر قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول صوم شهر الصبر وثلاثة أيام من كل شهر صوم الدهر ويذهب مغلة الصدر قال قلت وما مغلة الصدر قال رجس الشيطان. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், சபுருடைய மாதத்திலே நோன்பு நோற்பது, அதாவது ரமதான் மாதத்துடைய இன்னொரு பேர் என்ன? ஷஹ்ரு சபர். அதே போல் ஒவ்வொரு மாதத்திலும் 3 நாட்கள் நோன்பு வைப்பது காலமெல்லாம் நோன்பு வைத்த நன்மை. சௌமுத்தஹர். இன்ஷா அல்லாஹ் ஒப்பமா நம்ம இதே போல் ஒவ்வொரு மாதமும் குறைஞ்சது 3 நோன்பு, திங்கள் வியாழன், அது போக அதாவது 11, 12, 13 அல்லது 12, 13, 14 அல்லது 14, 15, 16 இந்த 3 நாளில் எது வேணாலும் வைக்கலாம். அல்லது மாதத்தில் ஏதாவது 3 நாள் இப்படி நோன்பு வைப்பது காலமெல்லாம் நோன்பு வைத்த நன்மை கிடைக்கிறது. அதே போல் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஷைத்தானுடைய அசுத்தத்தை போக்கி விடுகிறது. அல்லாஹ் அக்பர். இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துறது இருக்குது ரொம்ப பெரிய போராடணுங்க. இதுக்காக வேண்டி சாதாரணமாக கிடைக்காது. உங்கள் சாதாரண வெள்ளை துணி அழுக்காயிட்டா அதை சுத்தப்படுத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க யோசிச்சு பாருங்கள். இந்த உள்ளம் இருக்குதே ரொம்ப சுத்தமானது. அல்லாஹு தஆலா இந்த உள்ளத்தை ஃபித்ராவாக அவ்வளவு சுத்தமாக படைச்சிருக்கான். இது அழுக்காயிட்டா இதை சுத்தம் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படணும். அந்த சுத்தம் எதன் மூலமாக கிடைக்கிறது? ரமதானுடைய நோன்பின் மூலமாகவும் அதே போன்று ஒவ்வொரு மாதத்திலேயும் 3 நாட்கள் நோன்பு வைப்பதின் மூலமாக. அதே போல் பாருங்கள், இந்த ரமதானுடைய சிறப்புகளிலே ஒன்று என்னன்னு சொன்னால், சுப்ஹானல்லாஹ், ஒரு ரமதானிலிருந்து இன்னொரு ரமதான் வரை அத்தனை சிறு பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. இவ்வளோ பெரிய பாக்கியங்க. அல்லாஹ் அக்பர். போன ரமதான் நம்ம நோன்பு வச்சுட்டு இந்த ரமதான் வரை நம்ம ஹயாத்தாக இருக்கிறதுக்கு அல்லாஹ்க்கு தனியாக நன்றி செலுத்தணும். இந்த ரமதான் கிடைக்க பெற்றதை கொண்டே இந்த ஒரு வருஷத்தில் உண்டான நம்முடைய சகாயிர் சிறிய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. எத்தனை லட்சத்தை சேர்த்து வச்சுருந்தோமோ தெரியல. கண்டெய்னர் அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அன் அபீ ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூல் அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸு வல் ஜும்அத்து இலல் ஜும்அத்தி. வல் ஜும்அத்து மீமுக்கு சுக்குன் வச்சும் படிக்கிறான், லம்மா வச்சும் படிக்கிறான். வ ரமதானு இலா ரமதான முகஃபிராத்தும் மா பைனஹுன்ன இதஜ்தனபல் கபாயிர. அடியான் பெரும்பாவங்களை தவிர்ந்து கொள்வானேயானால் 5 நேர தொழுகைகளும் ஒரு ஜும்ஆவிலிருந்து இன்னொரு ஜும்ஆ வரை, அதுபோன்று ரமதான் அடுத்த ரமதான் வரை அவனுடைய பாவங்களை போக்கக்கூடியவையாக இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன். மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ரமதானிலே ஈமானோடு நோன்பு நோற்பாரோ, இதை நம்ம நிறைய பயான்களில் சொல்லியிருக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. அந்த நோன்புல அல்லாஹுவின் மீது உண்டான ஈமானை புதுப்பித்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஈமான் என்பது அல்லாஹுடைய அன்பும் பயமும் கூடியதாக இருக்கணும். அதான் ஈமான். அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறான்னு வெறும் நம்புறது மட்டுமல்ல, அல்லாஹுவை அவனுடைய சிஃபத்துகளோடு நம்புறது. அல்லாஹுவை அவனுடைய சிஃபத்துகளோடு, நான் அல்லாஹ்வுக்காக இந்த நோன்பை நோக்கும் பொழுது அல்லாஹ் எனக்கு நற்கூலி தருவான். அல்லாஹ்வுடைய அருளை ஆதரவு வைப்பது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைப்பது. மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன். இஹ்திசாப் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹு தஆலா இந்த நோன்புக்கு என்னென்ன நன்மைகளை வாக்களித்திருக்கின்றானோ அந்த நன்மைகளை அல்லாஹ்விடத்திலே தேடுவது. யா அல்லாஹ், இந்த நோன்பை நீ வாக்களித்த நன்மைகளுக்காக நான் நோக்கிறேன் என்ற அந்த ஆதரவு. மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன். யார் இறை நம்பிக்கையோடும் நன்மையின் ஆதரவுடனும் நோன்பிருப்பாரோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முந்திய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. அதே போல் இன்னொரு ஹதீஸ் பாருங்க. அன் அபீ ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு
أن رسول الله صلى الله عليه وسلم رقي المنبر فقال آمين 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 فقيل له يا رسول الله ما كنت تصنع هذا قال لي جبريل أرغم الله أنف عبد أو قال بعد دخل رمضان فلم يغفر له فقلت آمين ثم قال رغم أنف عبد أو قال بعد أدرك والديه أو أحدهما لم يدخله الجنة فقلت آمين ثم قال رغم أنف عبد أو قال بعد ذكرت عنده فلم يصلي عليك فقلت آمين رواه ابن خزيمة رحمه الله. இந்த ஹதீஸு ரொம்ப முக்கியமான ஹதீஸு, ரொம்ப மகத்தான ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மிம்பரிலே ஏறிய போது 3 முறை ஆமீன் 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 என்று சொல்கிறார்கள். ஹுதுபா முடிந்தவுடனே சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இது என்ன புதிய ஒரு செயல், இதற்கு முன்பு நீங்கள் அப்படி செய்ததில்லையே என்று கேட்கிறார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் வந்து சொன்னார், அல்லாஹு தஆலா ஒரு அடியானை நாசமாக்குவானாக, அர்கமல்லாஹு அன்ஃப அப்தின், அல்லது பஉத அபுதுன், இன்னும் ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய கருணையிலிருந்து தூரமாகுவானாக அப்படின்னு. யார் அவர்? தஹல ரமதான், ரமதான் மாதம் வந்தது, ஆனால் அவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. ரமதான் வந்தது, அது முடிந்து போய்விட்டது, ஆனால் அவர் தன்னுடைய பாவங்களுக்கான மன்னிப்பை பெறவில்லை. ஒன்று, ரமதானே முந்திய ரமதானிலிருந்து இந்த ரமதான் வரை பாவங்களை போக்கி விடுகிறது. அப்போ என்ன செஞ்சுருக்கணும்? குறைஞ்சபட்சம் ஒரு அமலாவது அவர்கிட்ட இருந்திருக்கணும், ஃபர்லான தொழுகைகள். அதுவும் இல்லை. அதுபோக இவர் தௌபா இஸ்திக்ஃபாரும் செய்யாதவராக இருந்தார், தௌபா இஸ்திக்ஃபாரும் செய்யவில்லை. அப்போ எந்த வகையிலுமே அவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. இவரும் உபரியான வணக்கங்களை செய்து அல்லாஹ்விடத்தில் தௌபா இஸ்திக்ஃபார் செஞ்சு பாவ மன்னிப்பு தேடலை. கடமையான அமல்களை கொண்டாவது ரமதானின் மூலமாக பாவ மன்னிப்புகளை பெற்றாரா என்றால் அதுவும் பெறலை. அதனால் அவர் நாசமாகட்டும். ஜிப்ரீல் இப்படி சொல்ல நான் ஆமீன் என்று சொன்னேன். அடுத்ததாக, யார் தன்னுடைய பெற்றோர்களை பெற்றுக்கொண்டு அவர்களில் ஒருவரையும் பெற்றுக்கொண்டு 2 பேரும் வாழ்ந்தாங்க, அல்லது 2 பேரில் ஒருத்தங்க வாழ்ந்தாங்க, ஆனால் அவர்களில் யாரும் இவரை சொர்க்கத்தில் சேர்க்கவில்லை. அப்போ எப்படிங்க பெற்றோர்கள் சொர்க்கத்தில் சேர்ப்பார்கள் என்றால் என்ன? பெற்றோருக்கு பணிவிடை செய்வதின் மூலமாக இவர் சொர்க்கத்தை பெறுவதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறார்கள்? அந்த பெற்றோர் இவரை சொர்க்கத்தில் சேர்ப்பது என்று சொல்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய பெற்றோர் இவரை சொர்க்கத்தில் சேர்க்கவில்லையோ அவரும் நாசமாகட்டும், அழிந்து போகட்டும் என்று ஜிப்ரீல் கூற நான் ஆமீன் என்று சொன்னேன். அடுத்ததாக, நீங்கள் ஒருவருக்கு முன்னால் நினைவு கூறப்பட்டு அவர் உங்கள் மீது ஸலவாத்து சொல்லவில்லை என்றால் அவரும் நாசமாகட்டுமாக, அழிந்து போகட்டுமாக, அல்லாஹ் அவரை அழித்து விடுவானாக என்று துஆ செய்ய ஜிப்ரீல் நான் ஆமீன் என்று கூறினேன். இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்ட சஹாபாக்களுக்கு பதில் சொன்னார்கள். புரியுதுங்களா? ஆக ரமதானுடைய மாதத்தினுடைய சிறப்புகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சுருக்கமான நபிமொழிகள் இந்த ஹதீஸுகள். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வில் இதோடு நம்ம நிறுத்திக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் இது குறித்த இன்னும் அதிகமான சட்டங்களை நம்ம பார்ப்போம். இப்போ இன்ஷா அல்லாஹ் 20 நிமிஷம் ஏதாவது கேள்விகள், ரமதான் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. பெண்களை பொறுத்த வரைக்குமா அல்லாஹு தஆலா ஆண்களுக்கு கொடுக்காத விசாலமான ரஹ்மத்தை அல்லாஹு தஆலா பெண்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதனால் பெண்கள் அவர்கள் மற்ற காலங்களில் செய்யக்கூடிய இபாதத்துகள் என்னென்ன இபாதத்துகளோ அந்த எல்லா இபாதத்துகளுடைய நன்மைகளும் அவங்க லைலத்துல் கத்ரில் தங்களுடைய மாதவிடாய் அல்லது பிரசவ தொடக்கின் காரணமாக விடுவார்களே ஆனால் அந்த நன்மை அவங்களுக்கு கிடைச்சிரும். அதுபோக ஹைத் அல்லது நிஃபாஸ் உடைய பெண்கள் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் அவர்களுக்கு தொழுகை மட்டும்தான் தவிர்க்கப்பட வேண்டியது. அதே போல் பகல் காலத்தில் நோன்பு,
இந்த இரண்டை தவிர மற்ற அமல்களை அவர்கள் செய்யலாம். மற்ற அமல்கள் என்னென்ன? கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதுவது, திக்ருகள் செய்வது, குறிப்பாக அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி, இந்த துஆவை செய்கிறது, இஸ்திக்ஃபாருடைய மற்ற துஆக்களை செய்கிறது. இது எல்லாமே பெண்கள் இந்த ஹைது நிஃபாஸுடைய காலத்தில் செய்யலாம். நின்று தொழக்கூடிய தொழுகையை தவிர, அதே போல் பகலில் வைக்கக்கூடிய நோன்பை தவிர மற்ற அமல்கள், திலாவத்துல் குர்ஆன், திக்ரு, அதே போல் உபதேசங்கள் ஏதாவது கேட்பதாக இருந்தால் உபதேசங்கள், அதே போல் இஸ்திக்ஃபார், இதில் ரொம்ப சிறந்தது திலாவத்துல் குர்ஆனும் இஸ்திக்ஃபாரும் ரொம்ப சிறந்தது. ஹைது நிஃபாஸுடைய பெண்கள் குறிப்பாக செய்ய வேண்டிய இபாதத்துகள் திலாவத்துல் குர்ஆனும் இஸ்திக்ஃபாரும், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி என்ற துஆவும். அதாவதுமா, இவர்கள் ஹைதுடைய காலமாக இல்லை என்றால் அந்த இரவில் அவர்கள் வணங்குவார்களே ஆனால் அப்போ கண்டிப்பாக அவர்களுக்கு லைலத்துல் கத்ரில் ஹைது நிஃபாஸின் காரணமாக நின்று வணங்குவது விடப்பட்டிருக்குமே ஆனால் அந்த நிய்யத்து அவர்களுக்கு இருந்த காரணத்தினாலேயே அல்லாஹ் அவங்களுக்கு நன்மையை கொடுத்துருவான். அதான் உங்களுக்கு நான் சொன்னேன்னா இல்லையா, அல்லாஹு தஆலா பெண்களுடைய விஷயத்தில் பல விசாலமான நன்மையை கொடுத்துருக்குறான். அதில் ஒன்று என்னன்னு சொன்னால், உங்களுடைய நீயத்துக்கே உங்களுக்கு முழுமையான கூலி கிடைச்சிடும். ஆண்களுக்கு அமலின் மூலமாக மட்டுமே கிடைக்கக்கூடிய கூலி உங்களுக்கு எதன் மூலமாக கிடைச்சிடும்? நீயத்தின் மூலமாக. எப்படி? உதாரணமாக, ஒரு ஆண் ஜமாத்து தொழுகைக்கு போனால் தான் ஜமாத்துடைய நன்மை கிடைச்சிடும். பெண்களை பொறுத்த வரைக்கும், எனக்கு ஜமாத்து தொழுகை இலகுவாக இருக்குமேயானால் நான் ஜமாத் தொழுகைக்கு போவேன் அப்படின்னு நியத்து வச்சாலோ, அல்லது நான் பெண்ணாக பிறந்து விட்டேன் அதனால் என்னால் ஜமாத் தொழுகையில் கலந்து கொள்ள முடியவில்லை, நான் ஒரு ஆணாக இருந்திருந்தால் நான் ஜமாத்து தொழுகையை கண்டிப்பாக விடமாட்டேன் என்ற நியத்து இருக்குமேனால், அதே போல் தான் ஜிஹாதுடைய நன்மையும் அந்த நியத்துக்கே உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ ஹைது நிஃபாஸை இல்லை என்றால் அந்த லைலத்துல் கத்ரில் நீங்கள் நின்று வணங்குவீர்களா இல்லையா? இன்ஷா அல்லாஹ் நின்று வணங்குவீங்க. அந்த உறுதி உங்களிடத்தில் இருந்தாலே, இப்போ இது அல்லாஹு தஆலா உங்கள் மீது விதித்து விட்ட அந்த ஒரு சிரமத்தினால் உங்களுக்கு விடுபடுது. எது? அந்த நின்று வணங்கக்கூடிய தொழுகை. அதனால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுடைய நீயத்துக்கே அந்த கூலி கொடுக்கப்பட்டோம். அதாவதுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்கள் பள்ளியில் பொதுவாக 5 நேர தொழுகைகளும் அதே போல் நஃபிலான தொழுகைகளும் தொழுது கொண்டிருந்தாங்க. இந்த கியாமுல் லைல் தொழுகையை பொறுத்த வரைக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெண்களுக்காக தொழ வைக்கிறதுக்காக வேண்டியே தனி ஒரு இமாமை ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. தமீமுத்தாரி என்ற ஒரு சஹாபி, கிறிஸ்தவராக இருந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட ஒரு பெரிய கல்விமான். கிறிஸ்துவராக இருக்கும் பொழுதும் பெரிய கல்விமானாக, ஒரு பாதிரியாராக, கிறிஸ்துவ மதத்தினுடைய ஒரு பெரிய அறிஞராக இருந்தார். இஸ்லாமுக்கு வந்ததுக்கு பிறகும் இஸ்லாமிய மார்க்கத்துடைய கல்வியை கற்று குர்ஆனை மனப்பாடம் செய்து ஒரு பெரிய அறிஞராக திகழ்ந்தார். அவரை ஒரு உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு பெண்களுக்கு ஜமாத் தொழுகை நடத்துறதுக்காக வேண்டிய நியமித்து வச்சுருந்தாங்க. அப்போ பெண்கள் அவருக்கு பின்னாடி ஜமாத் தொழுகை தொழுதாங்க. அப்போ அதை அடிப்படையாக வச்சு தான் இன்றும் பெண்களுக்கு இரவு தொழுகைகளில் இடம் ஒதுக்கப்படுகிறது. பெண்கள் தொழுகிறாங்க. ஆனால் அந்த தொழுகை என்பது நிபந்தனையோடு உட்படுத்தப்பட்டது தான். எப்படி? நீங்கள் அங்கே தொழுகைக்கு வருகின்ற காரணத்தினால் உங்களுக்கு பல சுன்னத்துகள் தவறுகின்றன, அதே போன்று பல பிதஅத்துகள் ஏற்படுகின்றன என்று இருக்குமே ஆனால் அந்த மாதிரியான ஜமாத்துகளை நீங்கள் தவிர்த்து விட்டு வீடுகளில் தொழுவது தான் உங்களுக்கு சிறந்தது. சரிங்களா? அப்படி இல்லை என்றால் அந்த 8 ரக்காத்து பள்ளியில் ஜமாத்தா தொழுதுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டில் போய் தனியாக நீங்கள் நஃபில் தொழுகையில் குர்ஆனை மனப்பாடமாக ஓதலாம், அல்லது கையில் எடுத்து வச்சு பார்த்து ஓதலாம், அல்லது முடிஞ்ச அளவுக்கு ஒரே சூறாவை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி, உதாரணம் ஒரு சூறா இல்லை ஒரு 5 சூறா உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுங்க, அலம் தரலேருந்து குல்லாது பிரபின்னாஸ் வரைக்கும் தெரியுது, தப்பே கிடையாது. அலம் தரலேருந்து ஆரம்பிங்க, குல்லாது பிரபின்னாஸ் முடிங்க, திரும்ப அலம் தரலேருந்து ஆரம்பிங்க, குல் அவுது பிரபின்னாஸ் ஓதுங்க. நிறுத்தி நிதானமாக இதையே நீங்கள் ராத்திரி ஃபுல்லாக தொழுதுகிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? குர்ஆன் ஓதி தொழுத நன்மை உங்களுக்கு கிடைச்சிடும். அதே போல் ருக்கு சுஜூத நீளமாக நீங்கள் செய்யுங்க. ஒருத்தருக்கு வெறும் ஆயத்துல் குர்சி தெரியுது, குல் வல்லாஹு அஹது சூரா தெரியுது, ஓதிக்கிட்டே இருங்க. கால் நல்லா வலித்து கால் மடங்குற அளவுக்கு இதை ஓதிக்கிட்டே இருங்க. எப்போ கால் வலித்து கால் மடங்குதோ அப்போ ருக்கு செய்யுங்க. அதே போல் ருக்குவில் முதுகு வலிக்கிற வரைக்கும் நின்றுக்கிட்டே இருங்க.
அப்புறம் திரும்ப எந்திரிச்சு நின்று ரப்பனா லக்கல் ஹம்து ரப்பனா லக்கல் ஹம்துன்னு அல்லாஹ்வை புகழ்ந்துக்கிட்டே இருங்க. அப்புறம் சுஜூது போங்க. சுஜூதில் சுபஹான ரப்பியல் அலா சொல்லுங்கள், ரப்பிக் ஃபிர்லி சொல்லுங்கள், சுபஹான ரப்பியல் அலா அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஜன்னா வ நஊது பிக்க மினன் நார். ஏதாவது துவாவை ஓதிக்கிட்டே இருங்க. சுபஹான ரப்பியல் அலா சொல்லுங்கள், அல்லது சுப்புஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிக்கத்தி வர்ரூஹ் சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி அல்லாஹ்வை புகழ்ந்து திக்ர் செஞ்சுக்கிட்டே இருங்க. சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ் போதும். முதல் 10, ரெண்டாவது 10, 2 ஜுஸு 2 ஜுஸு 2 ஜுஸு ஓதிக்கிட்டே போவோம். ரெண்டாவது 10ல் 3 ஜுஸு ஓதுவோம். மூணாவது 10ல் அல்ஹம்துலில்லாஹ் 4.5 ஜுஸுலேருந்து 5.5 ஜுஸு 9:30 மணிக்கு இஷாவை ஆரம்பித்து சஹர் வரைக்கும் அப்படியே 8 ரக்காத்து கொண்டு போயிடுவோம். இது பெரும்பாலும் கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்விதாம்மா. அதாவது ரமதான் மாதத்தில் குர்ஆன் மட்டும்தான் ஓதணுமா என்பதாக. அதாவது ரமதான் மாதத்தில் குர்ஆன் மட்டும் ஓதுறது கண்டிப்பாக அதுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. ரமதான் மாதத்தில் குர்ஆன் ஓதுறதுக்கு தனி சிறப்பு இருக்குது, அதில் மாற்று கருத்து கிடையாது. எல்லா இமாம்களும் ரமதானில் அதிகமாக திலாவத்துல் குர்ஆன் செஞ்சுருக்கிறாங்க. பல ஹத்மாக்கள் செய்வாங்க. சில இமாம்கள் 3 நாளைக்கு ஒரு தடவை, சில இமாம்கள் 2 நாளைக்கு ஒரு தடவை, சில இமாம்கள் ஒரு இரவில் ஒரு தடவை. அந்த அளவுலாம் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனோடு நம்முடைய சலஃப் சாலிஹீன் மிகப்பெரிய ஒரு தொடர்போடு இருந்திருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இமாம்களில் பலர் ரமதானுடைய மாதத்தில் கல்வியுடைய தொடர்போடையும் இருப்பதை நம்ம வரலாறுகளில் பார்க்குறோம். சரிங்களா? குறிப்பாக எந்த கல்வியின் மூலமாக ஹலால் ஹராமை நாம் தெரிந்து கொள்கிறோமோ, எந்த கல்வியின் மூலமாக ஹலால் ஹராமுடைய சட்டங்களை தெரிந்து கொள்கிறோமோ, அதுபோன்று அல்லாஹுடைய ஈமானில் சரியான கொள்கையை அக்கீதாவை நாம் தெரிந்து கொள்கிறோமோ, அப்படிப்பட்ட இல்மை நாம் இந்த ரமதானிலும் படிப்பது அதுவும் ஒரு இபாதத். சரிங்களா? குர்ஆன் ஓதுனா என்ன நன்மை கிடைக்குமோ அல்ஹம்துலில்லாஹ், அதே போல் நன்மையும், அதே போல் நஃபிலான தொழுகையில் இருந்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அதே போல் நன்மையும் இந்த அடிப்படையான தஃப்சீருடைய கல்வி, ஹதீஸுடைய கல்வி, ஃபிக்ஹுடைய கல்விகள் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் படிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும். இந்த கல்விகளுக்கு துணையாக இருக்கக்கூடிய மற்ற கல்விகள், அரபி மொழி, இலக்கண கல்விகளும் அதற்கு தேவையான அளவு நம்ம நேரம் ஒதுக்கி படிக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நன்மை கிடைக்குமா. கல்வி என்பது இருக்குதே, அதுவும் ஒரு இபாதத். அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியை போன்று ஒரு வணக்கத்தை கொண்டு அல்லாஹ் வணங்கப்படவில்லை. அதான் ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், அந்த இடத்துல யஅபுதூன் என்பதற்கு பல அறிஞர்கள் இல்லா லியஅரிஃபூன் என்று அர்த்தம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது குர்ஆன் சுன்னாவுடைய கல்வி என்பது அதுக்கு கல்வி என்று சொல்லப்படுகின்ற அதே நேரத்தில் அது ஒரு இபாதத்தாகவும் எடுத்துக்கொள்ளப்படும். அதனால தான் மன் சலக தரீகன் யத்லுபு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னா, யார் கல்வியை தேடி ஒரு பாதையிலே செல்வாரோ அல்லாஹு தஆலா அவருக்கு சொர்க்கத்தின் பாதையை லேசாக்கி விடுகின்றான். அதே போல் ததஉல் மலாயிகத்து அஜ்னிஹதஹா லிதாலிபில் இல்மி ரிதம் பிமா யஸ்னா, கல்வியை தேடக்கூடியவருக்கு மலக்குமார்கள் தங்களுடைய இறக்கைகளை அப்படியே தாழ்த்தி விடுகின்றார்கள் அவருடைய செயலை பொருந்தி கொண்டதின் காரணமாக சொல்லி. அதனால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தில் நீங்கள் கல்விக்காக வேண்டி எவ்வளோ நேரம் ஒதுக்கினாலும் அதுவும் இபாதத்து. உங்களுடைய நிய்யத் இஹ்லாஸாக பரிசுத்தமாக இருக்கின்ற வரை, அல்லாஹ்வுடைய திருமுகம் நாடப்பட்டதாக இருக்கின்ற வரை கண்டிப்பாக உங்களுக்கு கல்விக்காக கொடுக்கக்கூடிய நேரத்துக்கும் உங்களுக்கு இபாதத்துடைய நன்மை பரிபூரணமாக கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக அதாவதுமா பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அந்த ஹைதுடைய காலமோ நிஃபாஸுடைய காலமோ ஹாமிலாவாக இருந்தாங்கன்னா, நோன்பு வைக்காமல் இருந்தாங்கன்னா வேறு விஷயம். அந்த நோன்பு அவர்களுக்கு தவறி விடுமேனால், இப்போ அசர் வரைக்கும் இருந்தாங்க அல்லது சூரியன் மறைகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஹைது வந்துட்டாலோ அல்லது 2 இஃப்தாருக்கு முன்னாடி அந்த மாதவிடாய் வந்து விட்டாலேயே அந்த நோன்புடைய சிஹத்து முறிஞ்சிடும். நோன்புடைய சிஹத், அதாவது அந்த நோன்பு சரியான முழுமையான நோன்பாக ஆகிவிட்டது தான் முறிஞ்சிருமே தவிர மற்றபடி நன்மை இழக்கப்பட மாட்டார்கள். அந்த நன்மை இருக்குதே, இவ்வளவு நேரம் அவங்க நோன்புடைய நியத்தில் பசியோட தாகத்தோடு இருந்தார்கள் அல்லவா, அந்த நன்மை அல்லாஹ்விடத்தில் அவங்களுக்கு கிடைச்சிரும். எப்படி உதாரணமாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒமன் யஹ்ருஜ் மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலிஹி சும்ம யுதுரிக்குஹுல் மௌத்து ஃபகத் வக்கஅ அஜ்ருஹு அலல்லாஹ். யார் அல்லாஹுவை நோக்கி ரசூலை நோக்கி ஹிஜ்ரத் செய்தவராக புறப்பட்டு விடுகிறாரோ, இன்னும் போய் ரசூல்லாவை போய் சேரலை, தாருல் இஸ்லாமை போய் சேரலை, வழியிலேயே மரணிச்சிறாரு,
அல்லாஹ் சொல்கிறான் அவருடைய கூலி அல்லாஹ்வின் மீது கட்டாயமாகி விடுகிறதுன்னு சொல்லி. இப்போ ஒருத்தர் ஜிஹாதுக்காக வேண்டி போருக்கு புறப்பட்டுறாரு, போர் மைதானத்தில் கொல்லப்படலை, அவர் போகக்கூடிய வழியிலேயே இயற்கையாக இயல்பான மரணமாக மரணிச்சிடுறார். அவரும் அல்லாஹ்விடத்தில் ஹுக்மன் ஷஹீதாக ஏற்றுக்கொள்ளப்படுவார். எப்படி போர் மைதானத்தில் எதிரிகளால் கொல்லப்பட்டவர் அல்லாஹ்விடத்தில் ஷஹீதோ, ஹுக்மன் இவர் ஷஹீத். போர் மைதானத்தில் எதிரிகளால் நேரடியாக கொல்லப்பட்டவர் ஹுக்மன், அதே போல் ஹக்கீகத்தன் துன்யாவிலேயும் அவர் ஷஹீதாக இருப்பார். அவரை நம்ம குளிப்பாட்டாமல் நம்ம அடக்கம் பண்ணுவோம். இவருக்கு அந்த ஹுக்கும் இல்லை என்றாலும் நன்மையால் இவர் என்ன, அதே ஷஹீதுடைய நன்மை கிடைக்கும். அதே போல் தான் ஒரு நோன்பாளி, அவர் நோன்பு வைக்கிறாரு, அந்த பெண் நோன்பாளி, ஆனால் அவருக்கு இந்த மாதிரியான இயல்பான தங்கடங்களின் காரணமாக அவருக்கு நோன்பு விடுபட்டு விடுமையானால் கண்டிப்பாக அந்த ஒரு நோன்புடைய ரமதான் மாதத்தில் இருந்த நோன்புடைய அஜிர் சவாப் அவருக்கு கிடைச்சிரும். ஆனால் அதனுடைய சிஹத் அவருக்கு நிறைவேறாது, அது கதா செய்வதன் மூலமாக அவருக்கு கிடைச்சிடும். இது ஒரு முக்கியமான விஷயமா. இப்போ உதாரணமாக பகலில் அவங்களுக்கு அதாவது மாதவிடாய் வந்து விட்டால் அவங்க இம்சாக் செஞ்சுக்கணும். புரியுதுங்களா? எனக்கு நோன்பு போயிருச்சு உடனே 2 பிளேட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடாது. புரியுதா? அவங்க நோன்பாளிக்கு ஒப்பாக இம்சாக் செஞ்சுக்கணும். அப்படி அவசியமாக அவங்களுக்கு தாகமாக இருக்குது, இப்போ அந்த நேரத்தில் உள்ளவங்களுக்கு மயக்கம் இருக்கலாம், பெண்களுக்கு உண்டான அந்த சங்கடத்தை போக்குறதுக்காக வேண்டி அவர்கள் தண்ணி போன்ற ஏதாவது அவசியமான உணவுகள் மறைவாக எடுத்துக்கொள்ளணும், பகிரங்கமாக எடுத்துக்கொள்ளாமல். மற்றபடி பெரிய உணவுகளிலிருந்து அவங்க இம்சாக் செஞ்சு கொள்ளணும். இந்த சட்டம் ஆரம்ப காலத்திலிருந்தே இஃப்திலாஃப் மாறுபட்ட கருத்துகள் இருக்கக்கூடிய சட்டங்களில் இதுவும் ஒன்று. இதில் நம்ம ஃபத்வாவுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய கூற்று என்னன்னு சொன்னால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அதே போல் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கூற்றை தான் இந்த விஷயத்தில் நம்ம ஃபத்வாவுக்கு தேர்ந்தெடுக்கிறோம். அவங்களுடைய கூற்று என்னவென்றால், ஹைதுள்ள பெண்ணு நஜிஸானவள் அல்ல. ஹைதுள்ள பெண்ணு நஜிஸானவள் அல்ல. அவள் தொழ முடியாத ஒரு தங்கடத்தை உடையவள், தொடக்கூடியவளை தவிர அவள் நஜிஸாக ஆகிவிட்டவள் அல்ல. அதனால் ஹைதுடைய நேரத்தில் பெண்கள் குரான் ஓதலாம், குரானை பார்த்து ஓதலாம், மனப்பாடமாக ஓதலாம், பள்ளிவாசலுக்கு வரலாம், பள்ளிவாசலில் நடக்கக்கூடிய பயான்களில் கலந்துக்கலாம், அவங்க பயான் பண்ணலாம், அவங்க குரானுடைய வகுப்புகள் நடத்தலாம். ஆனால் தொழுகையுடைய நேரத்தில் தொழுகையுடைய சஃப்புகளில் உட்கார்ந்து கொள்ளாமல் சஃப்புகளுக்கு பின்னாடி போயிடணும், சஃப்புகளுக்கு வெளியில் போய் அமர்ந்து கொள்ளணும். அங்கே உட்கார்ந்து கொண்டு ஓதப்படக்கூடிய குரானை அவங்க கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் குரானை ஏந்தியும் கேட்கலாம், மனப்பாடமாகவும் கேட்கலாம், அல்லது நேரடியாக செவியாகவும் கேட்கலாம். இந்த கியாமுல் லைல் இரவு தொழுகையை பொறுத்த வரைக்குமா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸும், அந்த ஹதீஸின் அடிப்படையில் அமலு சஹாபாக்களுடைய அமல்களும், அதே போல் தாபிஈன் அந்த சஹாபாக்களுடைய மாணவர்களுடைய அமலும் ரொம்ப விசாலமாக இருப்பதைத்தான் நம்ம பார்க்குறோம். அது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது இரவு தொழுகையை பற்றி. ஃபகால ஸலாத்துல் லைலி மஸ்னா வ மஸ்னா ஃபஇதா ஹிஃப்த ஃபஅவ்திர். இரவு தொழுகை என்பது 2 ரக்காத்துகளாக, நீ பயந்தால், அதாவது சூரியன் ஃபஜர் சாதிக்கு வந்துடும் அப்படின்னு பயந்தாலோ அல்லது தூக்கம் வருதுன்னு பயந்தாலோ நீ வித்திரு தொழுது முடித்துக்கொள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால் இரவு தொழுகை என்பது எத்தனை ரக்காத்துகள் வேண்டுமானாலும் தொழலாம். ஆனால் தொழக்கூடிய முறையை தான் பார்க்கணும். நீங்கள் நிதானமாக அமைதியாக தொழுகிறீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். மற்றபடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் வழமையாக தொழுத 8 ரக்காத்துகள், 3 ரக்காத்துகள் வித்திரோட, அப்போ 13 ரக்காத், அல்லது 10 ரக்காத்துகள் 3 ரக்காத்துகள் வித்திரு 13 ரக்காத்துகள் அப்படின்னு தொழுகலாம். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் இது எதுவுமே இல்லாமல் வித்திரை மட்டுமே தொழுவாங்க. எப்படி தொழுவாங்க? 5 ரக்காத்து தொழுவாங்க. 4 ரக்காத்தில் உட்காரவே மாட்டாங்க, 2வது ரக்காத்துலேயும் உட்கார மாட்டாங்க, 4வது ரக்காத்துலேயும் உட்கார மாட்டாங்க, 5வது ரக்காத்தில் மட்டும் உட்காருவாங்க. சில நேரத்தில் 7 ரக்காத்து தொழுவாங்க, 2லேயும் உட்கார மாட்டாங்க, 4லேயும் உட்கார மாட்டாங்க, 6லேயும் உட்கார மாட்டாங்க, 7ல் மட்டும்தான் உட்காருவாங்க. சில நேரத்தில் 9 ரக்காத்து தொழுவாங்க, 2ல் உட்காரல, 4ல் உட்காரல, 6ல் உட்காரல, 8ல் உட்காரல, எதில் மட்டும் 9ல் மட்டும் உட்காந்தாங்க. இதெல்லாம் நம்ம தொழுது பார்க்கணும்.
நமக்கு 4 ரக்காத்து தொழும்போதே எத்தனை ரக்காத்து தொழுதோன்னு தவறி போயிடுது, ஞாபகம் மறந்து போயிடுது. ஒரு நாள் தொழுது பாருங்கள், 5 ரக்காத்து வித்திரு தொழுது பாருங்கள், 7 ரக்காத்து வித்திரு தொழுது பாருங்கள், அதெல்லாம் கவனம் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ நீங்கள் உங்கள் மஸ்ஜிதில் எப்படி தொழுகிறாங்களோ அந்த அடிப்படையில் தாராளமாக தொழுங்கம்மா. 8 ரக்காத்து தொழக்கூடிய மஸ்ஜிதாக இருந்தால் 8 ரக்காத்து தொழுங்க, அல்லது 20 ரக்காத்து தொழுதா 20 ரக்காத்து தொழுங்க. இடையில ஏதாவது ஓதுனாலும் அந்த குற்றம் அவங்களை சார்ந்தது. ஆனால் தொழுகையில் சரியாக ஓதுறாங்களா, திலாவா சரியாக இருக்குதான்னு பாருங்கள். திலாவா சரியில்லைன்னா அவங்க பின்னாடி தொழாதீங்க. திலாவா சரியில்லை, அவங்க ஓதுறது உங்களுக்கு புரியலை, அவங்க நிறுத்தல், அதே போல் நீட்டுதல், குறைத்தல், இதெல்லாம் எதையுமே ஃபாலோ பண்ணுறதில்ல சட்டங்களை அப்படின்னா, நீங்கள் இஷா தொழுதுட்டு வீட்டுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சூறாக்களை ஓதி நீங்கள் தொழுது இபாதத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் மற்ற சஹரு மற்ற உணவுகளுக்கு நீங்கள் மற்ற விஷயங்களுக்கு அமல்களுக்கு ரெடி ஆகி கொள்ளுங்கள். அந்த பள்ளியில் நிதானமாக தொழ வைத்தால் தாராளமாக நீங்கள் அங்கே போய் தொழலாம். அங்கே தொழுதுட்டு நீங்கள் வந்ததுக்கு பிறகும் 8 ரக்காத்து பள்ளியிலையும் சரி 20 ரக்காத்து பள்ளியிலையும் சரி தொழுது முடித்ததுக்கு பிறகு இரவில் நீங்கள் தூங்கி எழுந்து விட்டு அல்லது வேறு ஏதாவது குரான் ஓதிட்டு இருந்துட்டு அல்லது வேறு ஏதாவது இஸ்லாமிய புத்தகங்கள் படிச்சுட்டு அல்லது வேறு ஏதாவது வேலைகள் ஹலாலான வேலைகள் செஞ்சுட்டு நீங்கள் திரும்ப தொழ ஆசைப்பட்டால் தாராளமாக தொழலாம். ஆனால் வித்திரு ஒரு தடவை தொழுதுட்டா வித்திரை மட்டும் நீங்கள் மீட்டக்கூடாது. வித்திரை நீங்கள் ஒரு தடவை தொழுதுட்டா அந்த வித்திரை மீட்டாதீங்க. மற்றபடி நீங்கள் இரவு தொழுகையை தாராளமாக எப்போ வேணாலும் நீங்கள் இரவில் தொழுதுகிட்டே இருக்கலாம். மஸ்ஜிதில் ஒரு இமாமோடு சேர்ந்து தொழும்போதுமா சில இஃப்திலாஃபி மசாயில், அதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய மஸ்அலா சட்டங்களில் இமாம் எப்படி செய்கிறாங்களோ அந்த அடிப்படையில் நம்ம அவங்கள தொடர்ந்து செஞ்சிட வேண்டியதாம்மா. அது நம்ம மேலே குற்றமாகாது. அப்போ இமாம் உதாரணத்துக்கு ஹனஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா 2வது ரக்காத்தில் உட்காந்துட்டு 3வது ரக்காத்து எந்திரிச்சு அவங்க அதுக்கப்புறமா குனூத் ஓதுவாங்க. நம்ம மேலே குற்றமாகாது. நம்ம இமாமோட தொழுதோம்னா தாராளமாக நம்ம அவங்களோட சேர்ந்து நிறைவேற்றி விடுவது தான் சிறந்தது. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.